தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாருடைய நட்புறவும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாமுள்ள விண்ணக தந்தையே, நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றது. இன்று நாங்கள் எங்களுடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக எங்களது புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வுடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இந்த திரு பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களது புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியானுடைய திருச்சுருவம் தாங்கிய இந்த தேரினை தந்தை, மகன், தூய ஆவியினாலே ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருச்சுருவத்தை உற்று நோக்கி ஜெபிப்பவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். அனைவரும் கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். வாழ்க வாழ்க அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. பலிபீடச் சிறுவர்கள் முன் செல்ல, அவர்களை தொடர்ந்து சிறுவர்கள் பின்தொடர, அவர்களை தொடர்ந்து பெண்களும் அவர்களை தொடர்ந்து ஆண்களும் திருத்தேரும் செல்ல அனைவரும் பவனியாக பக்தியோடு இந்த பவனியிலே பங்கெடுப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை துலங்கிடும் நீதியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே. தூய்மை துலங்கிடும் நீதியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே. ஜெபித்திடும் புவி மாதர்க்கு வரமழை பொழிபவர் நீரே. ஜெபித்திடும் புவி மாதர்க்கு வரமழை பொழிபவர் நீரே. தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். ஞானமும் மதுரமும் நிறைகடல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் நிறைகடல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். பரிசுத்த தவத்திருத்தமா இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புகழே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. கோடிய புகழே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. வேண்டுவரம் தந்திடுவாய் தேவனையே காத்திடுவாய். வேண்டுவரம் தந்திடுவாய் தேவனையே காத்திடுவாய். உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உன் புகழை பாடி வந்தோம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புகழே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டில் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போனவருக்கு துணையாக இருக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகையை வெல்ல மாதவர் ஊட்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர். அழகையை வெல்ல மாதவர் ஊட்டி, காணா பொருட்கள் கிடைத்திட
உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவலியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகீசு நாட்டில் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுமை புனிதரே, புதுமை வல்லரே, பரமனேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே. ஓ பதுமை புனிதரே, புதுமை வல்லரே, பரமனேசு வழியில் நின்று பாவம் வென்றவரே.
போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் முது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு முது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த மாலை திருப்பலியானது மெர்சி மகேஸ்வரி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆலன் தபிதா இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அகஸ்டின் டெய்சிராணி பெற்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சகாயராஜ் மெர்சி நன்றி பலியாகவும், செபஸ்திராஜ் தஸ்னவிஸ் மேரி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மரிய புஷ்பம் செலின் மேரி நன்றி பலியாகவும், அகஸ்டின் குமார் மற்றும் மரியா நன்றி பலியாகவும், ஜோபி மற்றும் பீனா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மார்டினா ஸ்டெஃபி தன்னுடைய 25ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சபரியம்மாள் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் ஜேக்கப் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தேவ சகாயம் கிளாரின் போர்சியா குடும்பத்தார் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நிதிஷ்குமார் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோணிசாமி நல்லபடியாக வீடு கட்ட வேண்டி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஹிகின்ஸ் தொழில் முன்னேற்றம் உடைய கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. ஜாலி பிஜு குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. பிளஸ்ஸி மரியா ஜாய்சி மரியா தேர்வில் வெற்றி பெறுவதற்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. ஜெயக்குமார் ரோஸ்லின்
படிப்பு மற்றும் நல்ல வேலை கிடைக்க வேண்டி இந்த பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. லைலா ஜாக்சன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாக, ஷர்வின் குமார் விரைவில் உடல் நலம் பெற வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஷெரின் வெரோனிகா சாண்ட்ரா சேல்ஸ் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சின்னப்பராஜி பிரிஸ்டா மேரி சாய்ஸ் லிடியா உடல் நலம் வேண்டி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிலுவை மேரி செலின் மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், பிரான்சிஸ் தினேஷ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், மேரி பிரான்சிஸ் செலினா மற்றும் அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், லூர்து ஜோசப் ராஜ் லியோ ராஜரத்தினம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் இன்னும் அதிகமாக நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய மன்றாட்டுக்கள் அனைத்தும் விண்ணப்பங்கள் அனைத்தும் தூய் அந்தோனியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் நிறைவேறும்படியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலுமாக இந்த பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தை டேனியல் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவருடைய பணியிலே தொடர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து வாழவும், உடல் நலம் மனநலம் எல்லாம் பெற்று வாழவும் இந்த பலியிலே நாம் அவருக்காகவும் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓ அழியா நாவே, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இறை வார்த்தையை போதித்துக் கொண்டே இருந்தாய். இன்றும் அழியாமல் உம்மை தேடி வருவோருக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றாய். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளை, நம்முடைய புனிதருடைய திருவுடலை என்ன பண்றாங்கன்னா மீண்டுமாக அதனை தோண்டி எடுக்குகிறார்கள். அப்படி தோண்டி எடுக்கின்ற போது அவருடைய நாவு மட்டும் அழியாமல் உயிர் உள்ளதாக இருக்கின்றது. அப்பொழுது எமது சபையின் தலைவராக இருந்த புனித பொனவெஞ்சர் எவ்வாறாக சொல்லுகிறார்: ஓ அழியா நாவே, நீ இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவருடைய வார்த்தையை எங்கும் பறைசாற்றினாய். இன்றும் அழியாமல் உமக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி ஜெபம் செய்து கொண்டே இருக்கின்றாய் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அழியா நாவுடையவர். இன்றைய நாளிலும் அவருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்காக அவருடைய நாவு ஜெபித்து கொண்டே இருக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருடைய நாவு உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றது. எனவே புனிதருடைய ஜெப பரிந்துரையில நம்பிக்கை கொள்வோம், இறை அருளை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியின் வழியாக, இந்த நவநாள் பக்தி முயற்சியின் வழியாக இயேசுடைய தொடுதலை, இயேசுனுடைய சுகம் அளிக்கிற வல்லமையை உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து திருப்பலியில பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
முழுமையாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய பாரம், உங்களுடைய கஷ்டம், வேதனைகள், நோய் நொடிகள், மன கவலைகள், போராட்டங்கள், சிலுவைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் சுமைகள், உங்கள் பிள்ளைகளை பற்றி எதிர்கால பயங்கள், நம்முடைய வாழ்வை குறித்த எதிர்கால பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். இறைவன் அற்புதமாக வல்லமையாக உங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா செயல்களுக்காக நன்றி கூறி நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அவருடைய ஜெப பரிந்துரையில நம்பிக்கை கொண்டு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இன்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாவற்றிலும் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 22 முதல் 23 முடிய, 27 முதல் 30 முடிய. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்து மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றலுங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே,
கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்களது குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய இனிய நாமத்தினால கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய இந்த நவநாள் பக்தி முயற்சியிலே பங்கேற்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். உண்மையாக ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிற, இறைவனை தொழுகிற விசுவாசிகளாகவே உங்களை நான் பார்க்கிறேன். ஜெபிக்கின்ற போது, திருப்பலி நிறைவேற்றுகிற போது இறைவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த ஆலயத்தை நிரப்புகின்றது. ஆவியினுடைய வல்லமை நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இன்றைய பதில் உரை பாடலிலிருந்து மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் தான் கட்டிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஆலயத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து ஆசீர் அவர்கள் மீது வரட்டும் ஆண்டவரே என்று ஆலயத்தினுடைய மகத்துவத்தை, ஆலயத்தினுடைய அந்த பிரசன்னத்தை குறித்து பேசுகின்றார். இன்றைய பதிலுரை பாடல் மிக அற்புதமான பதிலுரை பாடல் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 84. ஒருவேளை உங்களுக்கு அதை தியானிக்க ஆசைப்பட்டால் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, இறைவன் எப்படி பாதுகாக்கின்றார் என்று. நான் மத்தியாஸ் சர்ச்சில் அங்கே இருந்து பணி செய்கிறேன். நிறைய ஆலயங்களில் இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணும், கோயிலுக்குள்ள சிட்டுக்குருவி வரும், இல்லை புறா என்ன பண்ணும், அசிங்கம் பண்ணும். எங்களுடைய ஆலயத்துக்குள்ள புறா அது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு புறா இல்லை, அது ஒரு கூட்டமாக வரும். அது அங்கேயே வீட்டு அது மேலே என்ன பண்ணும், கூடு கட்டி அந்த ஜன்னல்ல அசிங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒரே கோபம். சில நேரத்தில் பூசை நேரத்தில் அந்த புறா என்ன பண்ணும், அசிங்கம் பண்ணும் பூசையில் அமர்ந்து இருக்கிறவங்க மேலே. உடனே எங்களுக்கு கோபம், இந்த புறாவை எப்படியாச்சும் நான் காலி பண்ணணும். அங்கே இருந்த பிரதர்கிட்ட சொன்னான், ஒரு புறாவை நீ காலி பண்ணா உனக்கு 100 ரூபா. உடனே அந்த பிரதர் என்ன பண்ணுவார், சாயந்தரம் ஆனால் ஒரு குச்சி எடுத்துகிட்டு பூசையெல்லாம் முடிஞ்சோடனே இந்த புறாவை அடிக்க ட்ரை பண்ணுவார். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அடிக்க முடியல. அப்புறம் புறா பிடிக்கிறவங்களை கூப்பிட்டு புறாவை பிடிச்சி எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் 6 மாதம் கழித்து, 6 மாதம் கூட இல்லை, ஒரு 3 மாசத்துல திரும்ப மற்றொரு புறா வந்தது. அது வந்தோடனே இன்னொன்று வந்துச்சு, அது கூடு கட்டி அங்கேயே வாழ்ந்துச்சு. திருப்பலி நேரத்தில் அந்த புறாவை பார்க்கும் போது எங்க யோசனை வரும், பாரு இந்த புறாவுக்கும் ஆண்டவர் இந்த கோயில்ல இடம் கொடுத்திருக்கிறார் என்று. அதே ஒரு இறைவசனத்தை தான் இன்றைய பதிலுரை பாடலிலே பார்க்கின்றோம். திருப்பாடல் 84 இறைவசனம் 3 அழகாக சொல்லுகிறது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம்முடைய பீடங்களிலே அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்களுடைய குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க ஜெருசலேம் தேவாலயத்துல எப்படி சிட்டுக்குருவி போவோம், எப்படி அடைக்கலான் குருவி போதும், அதுவும் பீடங்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படி போவோம்? பீடம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பெரிய திரைசீலை இருக்கும். அப்ப அந்த திரைசீலையை கடந்து எப்படி சிட்டுக்குருவி போகும் உள்ள? எப்படி அடைக்கலான் குருவி அங்கு கூடு கட்டும்? அது எங்க கூடு கட்டுதான்? பீடத்துல. பீடத்துல மேல கூடு கட்ட முடியுமா? பீடத்துல எங்க கூடு கட்டலாம்? இந்த பக்கம் பேக்ல, ஒருவேளை அடியில பீடத்துல கூடு கட்டலாம். நினைச்சு பாருங்க, ஒரு சிட்டுக்குருவி இந்த பீடத்தினுடைய அடியில கூடு கட்டி இருக்கு, பாதுகாப்பா இருக்கான். சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளோடு இங்கு வாழுதான். எங்க? பீடத்தினுடைய அடியில. சாத்தியமா? சாத்தியமா? எப்படி? இந்த அடைக்கலான் குருவி எப்படி இருக்குன்னா, அடைக்கலான் குருவி சும்மையே இருக்காது. அது அடைக்கலத்துக்காக இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும். அது துரு துருன்னு இருக்கும், படபடப்பா இருக்கும். அது பயத்தோட என்ன பண்ணும், அடைக்கலம் தேடி இங்கிட்டு அங்கிட்டு ஓடும். அதனாலதான் அது பேரு அடைக்கலான் குருவி. அந்த அடைக்கலான் குருவி எங்க போய் வீடு கட்டுதான்? பீடத்துல
வீடு கட்டுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ உன்னுடைய வாழ்க்கையில பயத்தோட, அச்சத்தோட, படபடப்போட இங்கு அங்கு ஓடுறியா? உனக்கு வீடு எங்க இருக்கு? இந்த பீடத்தில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிட்டுக்குருவிங்க இருக்கிறதுலே சின்னது சிட்டுக்குருவி. அதோட குஞ்சு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதனுடைய சின்ன குஞ்சு எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அதை கொண்டு போய் எங்க வந்து வைக்குதான்? பீடத்துல வைக்குதான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடைக்கலான் குருவி இந்த பீடத்துல வீட கட்டுது. சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை கொண்டு வந்து இந்த பீடத்துல வச்சிருது. நான் வைக்க கூடாதா? என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை இந்த பீடத்துல நான் வைக்கணும். அப்பதான் எனக்கு பாதுகாப்பு, அப்பதான் எனக்கு என்னது, என்னுடைய பிள்ளைகள் சுகமாக இருக்கும், அப்பதான் நான் நலன் பெறுவேன், அப்பதான் எனக்கு பயம் இல்லை, அப்பதான் என்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் என்ற செய்தியை இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிகளை, ஒருவேளை நாம் பயப்படலாம், ஒருவேளை நாம் சோர்ந்து இருக்கலாம், ஒருவேளை நாம் திக்காடி எங்க போறது, யார் உதவி செய்வா, யார் நமக்கு துணையா இருப்பா என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டுது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வரன் அமையும், திருமணமான என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, நோய் நொடிகளோடு இருக்கிறமே, யார்கிட்ட போறது? இந்த பீடத்தில் நாம் வைக்க வேண்டும். அடைக்கலான் குருவி வீட்டை நம்பிக்கையோடு இந்த பீடத்துல கட்டுது. சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை இந்த பீடத்துல வைத்து பாதுகாக்குது. இதனால நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த பீடத்துல வைப்போம். திருப்பலி முடிந்தவுடன் இந்த பீடத்துல நாம் நற்கருணை ஆண்டவரை வைத்து ஜெபிக்கிற போது அந்த அடைக்கலான் குருவியை போல, அந்த சிட்டுக்குருவியை போல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த பீடத்துல வைத்து விடுவோம். நமக்கு வாழ்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நம்பிக்கை உண்டு, நமக்கு சுகம் உண்டு, நமக்கு வலிமை உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. எனவே அடைக்கலான் குருவியும் சிட்டுக்குருவியும் நமக்கு விசுவாசத்தை வளர்க்க உதவி செய்கின்றது. ஆண்டவரே, எத்துணை இனிமையான பாக்கியம் உன்னுடைய புனித தலத்துல நான் அமர்ந்து ஜெபிப்பது. எனவே முழுவதுமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த பீடத்துல ஒப்பு கொடுத்து, காணிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி இறை அருளை பெற்று தருவாராக. ஆமென். இறைவனது பேரன்புக்கு உரியவரே, தமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகின்றவருமாகிய புனித அந்தோணியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை தூய் அந்தோணியார் வழியாக கடவுளுடைய திருமுன்னிலையிலே சமர்ப்பிப்போம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்து பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வர்த்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எந்தன் ஜெப வேளை உனை தேடி வந்தேன்,
தேவாருள் தாருமே. எந்த ஜெப வேளை உனை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்முடைய பிரசன்னத்துல கூடி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நேர, கண்ணின்மணி போல் காக்கின்றவர் நேர, அருள் நலன்களால் நிரப்புவர் நேர, தூய வாழ்வை தருபவர் நேர, எங்களை பலப்படுத்துகிற நேச தகப்பன் நேர. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய சுகம் அளிக்கிற கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, பேரொளியில வீற்றிருப்பவரே, யாரும் புக முடியாத ஒளியிலே வீற்றிருக்கின்றவர் நேர, ஆனால் எங்களை தேடி வந்தீர, எங்களோடு வாழ்ந்தீர. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நம்பிக்கையோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கலான் குருவி உன்னுடைய பீடத்திலே கூட்டை கட்டுவது போல என்னுடைய நம்பிக்கையை உன்னிடத்திலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை பீடத்திலே வைப்பது போல என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய பீடத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தொடுதலுக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி, உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி, உம்முடைய அடைக்கலத்திற்காக நன்றி, எங்களை காத்து வல்லமையாய் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து எங்களை நீ ஆளுகை செய்யும், தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டருளோம் ஆண்டவரே. உம்மோடு பேச, உம்மை அன்பு செய்ய, அருளி நேரத்தை, ஆசீர்வாத நேரத்தில் நான் உம்மை கண்டுகொள்ள எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் இயேசுவே, இவற்றையெல்லாம் எங்களது அன்பின் ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களது மானிட பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மையே கையளித்து எங்களுடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய ஆர்வம் மீது கொண்டுள்ள ஆர்வம் பற்றிய செய்தீரே. நாங்கள் என்றும் அவரை போல இறை அன்பிலே பற்றிய இந்த காணிக்கைகள் எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டினால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதருடைய பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ச்சிபன் இசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி பீடத்தில் வீட்டை கட்டுகிறது. சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை பீடத்தில் வைத்து பாதுகாக்கின்றது. இந்த நாளில் பீடத்தில் இயேசு இறங்கி வர இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுடைய பராமரிப்பில் நாம் வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். பீடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் இறை பராமரிப்போடு பாதுகாப்போடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பக்தியோடு இந்த புனித நேரத்தில் பங்கேற்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் இந்த வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய மாதத்திலே தொடர்ந்து உம்முடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவதாக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியானவருடைய வல்லமையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிரப்புவீராக. இதனால் அந்த குடும்பங்களிலே தூய ஆவியானவருடைய கனிவும் தூய ஆவியானவருடைய அந்த அருள் வரங்களும் நிரம்ப பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் உம்மை ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்து மகிமையோடு ஆராதிக்க அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் நின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சண்டை சச்சரவினாலே பிரிந்திருக்கிற உறவுகள் மத்தியிலும், சந்தேகம் என்ற மன நோயினாலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி மத்தியிலும், உடல் நோயினாலும் மன நோயினாலும் மன அழுத்தத்தினாலும் மன சோர்வினாலும் குடும்பத்தினுடைய பாரத்தினாலும் கடன் சுமையினாலும் தோல்வியினாலும் அவமானத்தினாலும் குழந்தையின்மையினாலும் அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே, நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ எரின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொடுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய நோய் நொடியிலிருந்து நமக்கு சுகம் கொடுப்பதற்காக, நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்காக நம்மை தேடி வருகிற அன்பு தெய்வம் இவரே. இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடன் திறத்தனை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னை பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு எங்கள் உயிர் கலந்திடும் வேளையிது. என்னை பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு எங்கள் உயிர் கலந்திடும் வேளையிது. உணவாய் உணவாய் வா இறைவா, உணவாய்
ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா, வீரம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவர் நம் மத்தியிலே வர இருக்கின்றார். புனித அந்தோணியார் நோக்கி ஆற்றல் மிக்க மன்றாட்டினை இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய ஜெப பரிந்துரைகளை நம்பிக்கை கொண்டு ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்திற்கு பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நம்முடைய தேவைகளை நம்முடைய புனிதர் வழியாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருரையை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருவுடலினாலும் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தினாலும் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய புனிதர் கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய இறைப்பற்றை கொண்டாடும் நாங்கள் அவரை போல இறை அன்பில் வளரவும்
மீட்பின் பாதையில் பயணிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே இயேசுவே, இந்த எண்ணெய்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனித இயல்புகளோடு இருக்கிற இந்த எண்ணெய்கள் இறை இயல்பை பெறுவதாக. இந்த எண்ணெயை பூசிக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவே சுகம் கொடுத்தரலும், நம்பிக்கை கொடுத்தரலும், வல்லமையை கொடுத்தரலும், ஆற்றலை கொடுத்தரலும். நம்பிக்கையோடு இந்த எண்ணெயை பூசிக்கொள்பவர்களோடு நீர் பயணம் செய்தரலும். அவர்களோடு அவருடைய வீட்டிற்கு சென்று உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியறலும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த எண்ணெயை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஒரு 3 to 5 நிமிடங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்றைய திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி அருமையான நற்செய்தி பகிர்வையும் அருமையான செய்தியையும் அளித்தவர் அருட்தந்தை டேனியல் அவர்கள். கப்புச்சின் சபையை சேர்ந்தவர். அசோக் பில்லர், அசோக் நகர் அல்லது அசோக் பில்லர் என்கின்ற அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். புனித மத்தியாஸ் ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு எவ்வளவு வல்லமை மிக்க செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அந்த பல கவலைகளோடு வந்திருந்திருக்கலாம், ஏக்கங்களோடு வந்திருந்திருக்கலாம். அது எல்லாவற்றுமே முழுமையாக மாற்றும்படியாக அடைக்கலான் குருவிகளாக நாம் மாறி இதோ இந்த பீடத்திலே நம்முடைய கூடுகளை கட்டிக்கொண்டு பாதுகாப்பாக வாழும் பொருட்டு நமக்காக ஜெபத்தை செய்திருக்கின்றார். பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் வந்து இந்த அருமையான பலியையும் நற்செய்தியையும் கொடுத்தவைக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு பங்கு தந்தையின் சார்பாக நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து தந்தை அவருடைய பணி சிறக்கும்படியாக நாம் அனைவரும் இணைந்து அவருக்காக ஜெபிப்போம். அவரும் நமக்காக ஜெபிப்பார் என்பதில் நமக்கு ஐயமில்லை. மதுரவாயில் பங்கு மக்கள் எல்லாரையும் உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கொள்ளுங்க ஃபாதர். அடுத்து ஒரு 2 சாட்சிகளை உங்கள் முன்பாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது ஒன்று, ஆல்பர்ட் அவர்கள் தஞ்சாவூர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். முழங்காலில் இவருக்கு அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. ஊடுகதிர் செய்து பார்த்தபோது இவருக்கு அறுவை சிகிச்சை செய்தால்தான் குணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு கோயம்புத்தூர் போகணும், அப்படி இல்லைன்னா சென்னை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இங்க கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க போன போது இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம், ஆனா இவருடைய இதயம் பலகீனமானதாக இருக்கின்றது. அப்படி செய்தோம்னா சொல்ல முடியாது, இங்கிட்டும் ஆகும் அங்கிட்டும் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியும் ஆகும் அப்படியும் ஆகும். ஒருவேளை வாழலாம், இல்லைன்னா ஒருவேளை இறந்து கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன பிற்பாடு இதை நம்ம பகுதியில் இருக்கின்ற மதுரவாயிலில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒரு செங்கோல் அவருடைய சொந்தக்காரங்க தான் அவங்க. சொல்லப்பட்டது அவருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இவர் வந்து அவர் நலம் பெற வேண்டும். யாரு? ஆல்பர்ட் அப்படிங்கிற அவங்க முழுமையான சுகத்தை பெற வேண்டும். இறைவன் அவரை தொட வேண்டும். தூய அந்தோணியாருடைய பரிந்துரையினால் அவருடைய நோய் நீங்க வேண்டும். அவருக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து தூய அந்தோணியாரிடம் வேண்டி ஒப்பு கொடுத்து சென்றார்கள். இப்போது எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இன்றி மாத்திரைகளால் குணப்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் அவருக்கு கூறி அந்த வெறும் மாத்திரைகளாலே, அறுவை சிகிச்சை இல்ல, வெறும் மாத்திரையினாலே அவர் சுகம் பெற்றிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட அந்த சுகத்தை அளித்ததற்காக அவர் சாட்சி கூறி இந்த செய்தியை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்து கொள்ள சொல்லியிருக்கின்றார். எனவே கோடி அற்புதமான அந்தோணியாருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நன்றி சொல்வோம். வாழ்க அந்தோணியாரே, அற்புதம் செய்கின்ற அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடுத்து இன்னொன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பெயர் இது வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நான் தமிழிலே கூறுகின்றேன், இல்லைன்னா ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். மை நேம் இஸ் எட்வர்ட் ஜான். கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர்.
I was suffering from kidney stones for the past 4 months. I took home remedies to get healing. In the first week of January, I came to praise Saint Anthony to thank him for the favors received and prayed that he healed me from kidney stones. அதாவது நான் வந்து கொரட்டூர் பகுதியை சேர்ந்தவன். கிட்னி ஸ்டோன்ஸ், ஓகேங்களா, அந்த சிறுநீரக கற்களால் நான் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். நான் அந்த மருத்துவங்களை, அதாவது சித்த வைத்தியம் அல்லது வில்லேஜ் நாட்டு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டிருந்தேன், எப்படியாவது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று. ஆனால் முழுமையான சுகம் கிடைக்கவில்லை. ஜனவரி மாதம் நான் வந்து அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டு, என்னுடைய ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் வேண்டிக் கொண்டு சென்றேன். அந்த முதல் நாளிலே வேண்டிக் கொண்டு சென்ற அந்த இரவிலே சிறுநீர் கழித்த பொழுது ஒரு கட்டியானது வெளியேறியது. ஒரு கட்டியானது அன்றே வெளியேறியது. மொத்தம் 4 கட்டிகள். அன்றே முதல் கட்டியானது வெளியேறியது. மறுபடி வந்தேன், நன்றி சொல்லி மறுபடியுமாக நான் ஜெபித்து சென்றேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒவ்வொரு கட்டியாக வெளியேறி நான் பூரண சுகம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த அந்தோணியார் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இதை போல இன்னும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடந்த ஒண்ணமாய் இருக்கின்றன. எனக்கும் ஒரு அதிசயம் நான் சாட்சி சொல்லணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக, 1 மாதங்களுக்கு முன்பாக கணக்கு வழக்கு நான் எழுதி கொண்டிருந்தேன். அதில் எழுதி கொண்டிருந்த போது அந்த இதுதான் எப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு கவர் கொடுத்திருந்தோம் இல்லையா? கிறிஸ்மஸ் கவர் கொடுத்திருந்த அந்த கவர்கள் எல்லாம் நிறைய பேர் திரும்பி கொடுத்திருந்தார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லோரும் கொடுத்து கொண்டிருந்த நேரம், அப்படி கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு 12,000 ரூபாய், நான் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது 12,000 ரூபாய் கணக்கு எழுதியிருக்கிறேன். ஆனா காசு என்கிட்ட இல்லை. எங்கடா போச்சுன்னு சொல்லி மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு நான் வந்து ரொம்ப மோசமா அப்படியே போச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம கட்டி காவந்து வந்துகிட்டு இருந்த ஒரு நல்ல பேரை நம்ம இழந்துட போறோம். ஃபாதர் நம்மள என்னடாச்சு, எங்க போட்ட, என்ன வச்ச அப்படின்னு சொல்லி திட்ட போறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபாதர்கிட்ட நான் கொஞ்சம் கடன் கேட்டிருந்தேன். ஃபாதர் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் எனக்கு கொடுத்து உதவுங்க, நான் திருப்பி மறுபடி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஃபாதரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்படி சொல்லியிருந்த நேரத்தில் நான் கணக்கு ஒப்படைக்கணும். 12,000 ரூபாய் காணாம போச்சு, முடிஞ்சிச்சு. அப்ப சாதாரணமாவே எல்லாருக்கும் என்ன நினைப்பு வரும்? அவனுக்கு தேவை, அதனால என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும். எனக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா உட்காந்துட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மூன்றாவது நாள் அந்தோணியாரே, எனக்கு எப்படியாவது எனக்கு வெளிப்படுத்துங்க, எங்க புட்டேன், எப்படி விட்டேன் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் மட்டும் போய் உட்கார்ந்தேன். சாயந்தர நேரம், அந்த நேரத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க, அதாவது 2-3 மணிக்கு மேலே, அது மாதிரி நேரத்தில் யாரும் வராத நேரம் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஃபோனில் ஜிபே பண்ணியிருந்தாங்க. யாருக்குன்னா ஃபாதருக்கு ஜிபே அனுப்பியிருந்தாங்க. அதை என்கிட்ட கொடுத்தது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அதை கணக்கில் எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜிபே பண்ணியிருந்தது அந்த அவர் அனுப்பியிருந்தார், ஃபாதரும் அனுப்பியிருந்தார். எனக்கு இந்த அன்பியத்திலிருந்து, யாகப்பர் அன்பியத்திலிருந்து 10,000-உம் இன்னொரு அன்பியத்திலிருந்து 2,000-உம் அனுப்பப்பட்டது அப்படி சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அப்பதான் எனக்கு உயிர் மூச்சே வந்துச்சு. அந்த நேரம் அடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு வெளிப்பாடானது எனக்கு அருளப்பட்டது. என்னுடைய பேரும் ஓகே, இந்நாள் வரைக்கும் சரி, இப்போதும் சரி, அந்த பேரு காவந்துப்பட்டு இருக்கின்றது. எனவே கோடி அற்புதரான தூய அந்தோணியாருக்கு கோடான கோடி நன்றிகளை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு இணைந்து. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் மற்ற பயணங்களிலும் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் தற்பொழுது திரு எண்ணெயை நம்முடைய நெற்றியிலே பூசிக்கொள்ள தயாராகும். அருட்சகோதரிகள், ஒரே ஒரு இது, சாரி கொஞ்சம் மறந்துட்டேன். இன்றைக்கு நேர்ச்சை உணவு வழங்கியவர்கள் திரு அந்தோணிராஜ் ஜெனிட்டா, ஜிஜி நகர், கோல்டன் ஜார்ஜ் நகரை சேர்ந்தவர்கள் திரு அந்தோணிராஜ் ஜெனிட்டா மற்றும் திரு அருள்தாஸ் குமாரி மரிய கொரட்டி அன்பியத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இரு குடும்பமும் சேர்ந்து இன்றைக்கு நேர்ச்சை உணவை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம்.
இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரவும், இன்னும் அதிகமாக இந்த குடும்பத்திற்கு எதிராக ஏதேனும் தீயவை யாரேனும் ஏதாவது செய்திருந்தால் அந்த கட்டுக்களில் இருந்து முழுமையான விடுதலையை அளித்து தொடர்ந்து இவர்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் வாழ இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. கொஞ்சம் வழிவிட்டு நினைங்க, அப்படிதான் வாங்கினவங்க சிலுவை இடையில வாங்கினவங்க வெளில போலாம். கொஞ்சம் வழிவிட்டு நினைங்க. உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சியாகவே
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.